ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரீசெண்டாக சென்னையில் ஃபெங்கல் புயல் உருவாகியிருக்கு. இப்போ சென்னை ஃபுல்லாகவே அதி கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் வெள்ளக்கடை காட்சியளிக்குது. வீடுகள், கடைகள் எல்லா இடத்துலையும் ஃப்ளட் அதிகமாக வந்திருக்கு. மக்கள் கொஞ்சம் இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. நம்ம தமிழக அரசு ரொம்ப குயிக்காக எவ்வளோ மக்கள் இயல்பு நிலைக்கு ஃபாஸ்ட்டாக திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு மழைநீரை அகற்றி மக்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் பல இடங்களில் போக்குவரத்து சீராக நடைபெற்று வருகிறது. இப்போ ஃபெங்கல் புயல் பாண்டிச்சேரி கடலூர் கிட்ட கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு. அந்த புயல் இப்போ அதி கனமழை அங்கே பெஞ்சி பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் கிட்டலாம் ஃபுல்லாக எல்லா வீடு கடைகள்லேயும் தண்ணி பூந்துருக்கு. அங்கே உள்ள மக்களும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக அந்த புயல் நம்ம தமிழக பகுதியை விட்டு கடந்து போகணும்னு வேண்டிக்கிறேன். அது வரைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்கவும், தண்ணி தேங்கியிருக்கிற இடத்துலலாம் அனுப்பாதீங்க, வெளியில் அனுப்பாதீங்க, சேஃபாக பார்த்துக்குங்க. ஏன்னா அங்கங்கே மின்சார ஒயர்கள் கட்டாயிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விளை நிலங்களில் அதிகமாக தண்ணி தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்குதுங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் ஏக்கர் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணி தேங்கியிருக்கிறதுனால அந்த பயிர்கள் எல்லாம் அழுகி போயிடுச்சு. விவசாயிகள் என்றைக்குமே லாபத்துக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள கஷ்டமே அந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதுனால மிகுந்த சோகத்தில் உள்ளே இருக்காங்க. இந்த புயல்னால் பல இடங்கள் கோரத்தாண்டவமாக காட்சியளிக்குதுங்க. சீக்கிரமாக பொதுமக்களும் விவசாயிகளும் இதிலிருந்து மீண்டு வரத்துக்காக கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் தங்களுடைய இடங்களில் இருந்து பாதுகாப்பாக இருந்துக்கங்க. சீக்கிரமாக இதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. இப்போ நான் இருக்கிற இடம் ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணத்தில் விடிய விடிய நல்லா கனமழை பெஞ்சிருக்கு. எல்லா கடைகளும் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சில கடைகள் அத்தியாவசிய கடைகள் ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம ஸ்டுடியோ கூட ஓப்பனில் தான் இருக்குது. வெளியில் தான் நிற்கிறேன். ஸோ இப்போ ஸ்ரீமுஷ்ணத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு காற்று சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. மரங்கள்லாம் பயங்கரமாக புயல் காற்றை அடித்து வீசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக சுவாமி திருக்கோயில் இந்த இடம். இந்த இடம் சப்தரிஷி தெரு புது பஸ் ஸ்டாப்பு. பொதுமக்கள் அதிக அளவு இல்லாமல் ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம் புயல் காற்று சத்தம் கேட்குது. அந்த சைக்ளோன் கடந்து போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய நல்ல கனமழைங்க, பயங்கரமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அது நீங்களே கவனிச்சிருந்துருக்கலாம். இப்போ மிதமான மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலூர் பாண்டிச்சேரி அந்த டிஸ்டன்ஸில் தள்ளி போயிட்டுருக்கிறதுனால மழை மட்டும் பெஞ்சிட்ருக்குங்க. நான் ஸ்டுடியோ மாடியில் தான் இருக்கேன். நல்ல கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. திரும்பவும் கனமழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டுடியோவில் இருந்து அப்படியே எதிரில் நம்ம போராக கோயில் பெருமாள்
இருக்குது. இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு. கொஞ்சம் பொதுமக்கள் மழை நின்றதுனால இப்போ அத்தியாவசிய தேவைகள் பொருட்கள் வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் பல இடங்கள் வந்து வெறிச்சோடி தான் இருக்குது. கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. இப்போ நல்லா டார்க் க்ளவுடாக இருக்குது. ஒரு சில சமயம் பயங்கரமாக மழை பெய்யுது, ஒரு சில சமயம் காற்று அடிக்குது, சில சமயம் வந்து மழையும் காற்றும் சேர்ந்து அடிக்குது. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதை நீங்களே இப்போ கவனிக்கலாம். திரும்ப இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கனமழை பெய்யறதுக்கு இங்கே சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து டைம் ஒரு 4-4:30 மணி இருக்குங்க. இப்போ மழை நின்றுருக்கு, இருந்தாலும் க்ளவுட்ஸ் அதிகமாக திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போ கிளைமேட் அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. ஆனால் தற்போது ஸ்ரீமுஷ்ணத்தோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காற்று அதிகமாக அடிக்கலை, ஆனால் மழை இப்போ வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. சாயங்காலம் 4 மணிலேருந்து மழை விட்டு தான் பெய்யுது. ஆனால் கனமழை இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்படி தாங்க இருக்குது இப்போ நம்ம ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள கிளைமேட்டு. இப்போ பெஞ்சல் புயல் போய் வேறு புயல் வர்றதா சான்ஸ் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க நியூஸில். எல்லா இடமும் அப்படியே டார்க் க்ளவுட்ஸாக இருக்குது. அதை பற்றி நான் அப்டேட் எதாவது வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.